ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ வாட்சிங் தமிழ் ட்ரைஸ் பார்க். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கோவாவில் இருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதிய மாருதி சுசுகி டிசையர். ஸோ இதோட ரிவ்யூவை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ரிஃபைண்டான ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டீட்டெயிலாக இது டிசைன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதோடைய ப்ரைஸ் பற்றி சொல்லணும்னாக்கா இதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 6.79 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 10,14,000 வரைக்கும் எக்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஸோ பேஸ் அண்ட் டாப் வேரியன்ட். நெக்ஸ்ட் அப்படியே இதோட டிசைன் பற்றி சொல்லணும்னாக்கா ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு ரிஃபைன்ட் ஒரு ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வித் இதோட ஹெட்லாம்பை பற்றி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு எல்லாமே ஒரு எல்இடி செட்டப். ஆனால் உங்களுக்கு இண்டிகேட்டர் மாத்திரம் ஹாலோஜனில் இருக்குது. ஸோ ஹெட்லாம்ப் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 வந்துட்டு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்இடி. அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஆர்எல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் 2 ஹெட்லாம்பும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் எலிமெண்ட் கொடுத்துருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வர்டிக்கல் ஸ்லாட்ஸ் கிரில் கொடுத்துருக்காங்க ஒரு புது டிசைனில். 2 சைட்லையும் ஃபாக் லேம்ப் இருக்குது. நடுவில் சுசுகி அவங்களுடைய லோகோவை வந்துட்டு ப்ராமினெண்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 360 டிகிரி கேமரா ஃபங்க்ஷன் இருக்குது. அது உள்ளே இருக்கும்போது அதோடைய டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ பானட் மேலே இருக்கிற இந்த லைன்ஸ் அண்ட் க்ரீசஸ்னால உங்களுக்கு வண்டி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மஸ்குலர் லுக் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாருதி சுசுகி டிசைரில் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடும். நெக்ஸ்ட் இது அப்படியே இதோடைய சைட் டிசைன் பற்றி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 15 inch அலாய் வீல்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டியூல் டோனில் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த வண்டிக்கு வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டியர்னஸ் ரொம்பவே ஆட் ஆகுது. ஸோ அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே க்ரோம் இருக்காது விண்டோ லைன்ஸை தவிர. பட் உங்களுக்கு வந்துட்டு வீல் அர்ச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பாடி கலர்லேயே இருக்கிறதுனால ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வந்துட்டு உங்களுக்கு சைட்லேருந்து கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு பாடி கலர்லேயே டியூல் டோன் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு 360 டிகிரி கேமரா ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி விண்டோ லைன்ஸில் பார்த்தீங்கன்னா விண்டோ ட்ரிமில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஒரு க்ரோம் ஃபினிஷில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு க்ரோம் ஃபினிஷ் அதுதான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ரூஃப் ரைல்ஸ் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தெரில. ரொம்ப சட்டிலான வச்சுருக்காங்க. பாடி கலர்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த செடானுக்கான ஒரு லுக்கு கொடுக்குற அந்த ஸ்லோப்பினஸ் அந்த ரூஃப் லைன் டவுன் ஆகுது ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஷார்க் பெயின் 19 வந்துட்டு உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரியர் டிசைன் பற்றி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு இதில் வந்துட்டு ஒரு பூட் லீப் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பாய்லரில். ஸோ பூட் லீப் ஸ்பாய்லர் ரொம்பவே ஒரு அழகான ஒரு விஷயமா தோணுது. ஒரு ஸ்போர்ட்டினஸ் ரொம்பவே ஆட் ஆனது. ரியர் விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபவர் வண்டி தான் இருக்குது. அவங்களுக்கு வாஷர் ஆகட்டும் வைப்பர் ஆகட்டும் எதுவும் உங்களுக்கு தெரில. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே டிசைர்ன்ற பேட்ஜிங் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு க்ரோம் ஃபினிஷில் ஒரு ஸ்ட்ரிப் த்ரூ அவுட் த பூட் லிப்பில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் சென்டரில் சுசுகியோட லோகோவும் டிசைனர் லோகோவும் அதே மாதிரி இங்கே ரியர் பார்க்கிங் கேமரா வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ் கைட்லைன்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இதோட டெயில் லேம்ப் பற்றி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒய் ஷேப்பில் எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கிளியர் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்குது. ப்ளஸ் அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு இண்டிகேட்டரும் வந்துட்டு அதில் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர் வந்து ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் உங்களுக்கு சென்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பூட் வந்துட்டு நம்ம 3 வகையில் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று கேபின்லேருந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா பூட்டில் இருக்கிற ரிக்வஸ்ட் சென்சர் மூலிமா. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மாருதி வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய ரிமோட்லேருந்தே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணோம்னாக்கா பூட்ல பண்ண ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு 378 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்கள் சில கேபின் பேக்ஸ் வச்சுருக்கோம். கூடவே இன்னும் அடிஷ்னலாக எக்கச்சக்கமாக இடம் இங்கே இருக்குது. ஸோ ஒரு 5 பேர் வந்துட்டு வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுறோம்னா தாராளமாக அவங்களோட லக்கேஜஸ் வந்துட்டு இதில் கேரி பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் வந்துட்டு இதில் சுசுகி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஒரே ஒரு செகண்ட் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு எக்ஸ்போஸ்ட் வயர் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு ஃபைபர் இல்லை ஒரு ஃபைபர்லையோ இல்லை ஒரு ஃபேப்ரிக்லையோ வந்துட்டு அது கவர் பண்ணியிருந்தாங்கனாக்கா பின்னால் பூட் லைட் ஓப்பன் பண்ணும்போது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மாருதி இது ஒன்றுத்தில் மாத்திரம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பற்றி ஆச்சுன்னா இப்போ இந்த வண்டியோட இன்டீரியரில் போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரியர் செக்ஷன்லேருந்து பார்க்கலாம். ஸோ ரியர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஒரு ப்ரீமியமான ஒரு அப்போல்ஸ்ட்ரி இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பேஜ் அப்படின்னா ஒரு பிளாக்லேருந்து ஒரு 2 மிக்ஸில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ப்ரீமியம்னஸ் வந்துட்டு இதை ஆட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் டைம் மாருதி சுசுகி டிசைரில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஃப்ரண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் வந்துட்டு ஒரு டீசெண்டான அண்டர் தை சப்போர்ட் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு நீ ரூமும் வந்துட்டு இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் டாலாக இருக்கணும் உட்காந்தாலும் ஒரு லாங் ட்ராவலில் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதில் வந்துட்டு நம்ம போகக்கூடும். ஸோ டோர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோல் டோன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க.
ஸோ சாஃப்ட் டச் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு ப்ரீமியம்னஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ரியரில் வந்துட்டு உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ப்ளோயர் கண்ட்ரோல். அதே மாதிரி 2 சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு கபி ஹோலில் வந்துட்டு உங்களுடைய ஃபோனை வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளோயர் கண்ட்ரோலோட செட்டிங்ஸ் வந்துட்டு அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சட்டலான ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ட்ரிபிள் டோன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிரே அண்ட் ஒயிட் கூட வந்துட்டு ஒரு உட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்துட்டு பார்த்துட்டு உட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், பட் அது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த ஒரு ட்ரிபிள் டோன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக், எங்கேயுமே வந்துட்டு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 9 inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் சுசுகி வந்துட்டு அந்த சைட் பேசில்ஸு ரொம்பவே கொஞ்சம் ப்ராடாக வச்சுருக்காங்க. அது ஏன் அவ்வளோ ப்ராடாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்துட்டு நம்ம பார்க்கும்போது அது வந்துட்டு ஒரு லார்ஜர் டிஸ்பிளேவாக தெரியுது பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த சைட் பேசில்ஸ் வந்து ரொம்பவே ப்ராடாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வென்ட்ஸை சுற்றி வந்துட்டு உங்களுக்கு ப்ரோ ஃபினிஷ் கொடுத்துருக்குறது ஒரு ப்ரீமியம்னஸ் ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோலுக்கான எல்லா சுவிட்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு டச் பட்டன்ஸ் இல்லை, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டு நம்ம அந்த சுவிட்சஸை ஃபங்க்ஷன் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப டச் இருந்துச்சுன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் அங்கே ரோட்லேருந்து எடுத்து இங்கே வந்துட்டு நம்ம கவனமாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜிங் சாக்கெட் ப்ளஸ் ஒரு 12 volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு ஒரு வயர்லெஸ் சார்ஜர் கூட உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக வண்டியோட கியர் லிவர் வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். அப்படியே பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கபி ஹோல் இருக்குது. அப்புறமா என்னுடைய ஃபேவரட் ஹேண்ட் பிரேக் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் சென்டர் ஆம்ரெஸ்ட் எதுவும் இல்லை, நம்ம தேவைப்பட்ட ஆஃப்டர் மார்க்கெட் ஆம்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம அங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேரிங் வீல் பற்றி சொல்லணும்னாக்கா ரொம்பவே ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கிங் ஒரு 3 spoke ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ரேப் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் 2 பக்கம் அனலாக சென்டரில் வந்துட்டு எம்ஐடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற சில பட்டன்ஸில் வந்துட்டு ட்ராக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ப்ளஸ் இந்த 360 வியூ வந்துட்டு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ இதுதான் 360 வியூ. ஸோ இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு IRBM கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே நீங்கள் பார்க்குறது தான் ஒரு சிங்கிள் பேனல் சன்ரூஃப். ஸோ பிளைண்ட்ஸை வந்துட்டு நம்ம மேனுவலாக தான் பண்ண முடியும். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பிளைண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம திறந்துக்கலாம். ஸோ இது பேனோரமிக்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டான ஒரு சிங்கிள் பேன் சன்ரூஃப் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது கிளாஸ் பேனல் வண்டி தான் க்ளோஸ் ஆகும். பட் நீங்கள் வந்துட்டு பிளைண்ட்ஸை வந்துட்டு மேனுவலாக தான் நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியோட கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி ஆச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படியே இந்த வண்டி ஓட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இந்த புதிய மாருதி சுசுகி டிசைரோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி சொல்லணும்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குது 1.2 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு CNG ஆப்ஷனும் வருது. ப்ளஸ் இதோடைய பவர் ஃபிகரை பற்றி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பெட்ரோலில் உங்களுக்கு 81 bhp ஆஃப் பவர், அதே மாதிரி 111 Nm ஆஃப் பீக் டாக் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சிஎன்ஜியில் ஓட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு 68.8 bhp, அதே மாதிரி 101.8 Nm ஆஃப் பீக் டாக் வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் அப்படியே இதில் டிரான்ஸ்மிஷன் பற்றி சொன்னோம்னாக்கா உங்களுக்கு இதில் 5 speed மேனுவல், அப்புறமா 5 speed AMT இருக்குது. இன்றைக்கி நம்ம ஓட்டுறது வந்துட்டு ஒரு 5 speed AMT கியர் பாக்ஸ். சிஎன்ஜியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் அவைலபிள் இருக்கும். ஸோ பெட்ரோல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 24.79 km/L வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் AMTயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25.71 km/L வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு சிஎன்ஜி வேரியண்ட்டில் ஓட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு 33.73 km/kg வந்துட்டு கொடுக்கும்னு மாருதி சுசுகி வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இதோடைய ஒரு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அண்ட் மைலேஜ் பற்றி ஆச்சுன்னா இப்போ இந்த வண்டி ஓட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லனாக்கா நீங்கள் வந்துட்டு த்ராட்டலில் கொடுக்கும்போது ஸோ ஆக்சிலேஷன் வந்துட்டு இனிஷியலாக ரொம்ப லீனியராக இருக்குது. பட் மிட் ரேஞ்சும் ஹை ரேஞ்சும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டீசெண்டான ஆக்சிலேஷன் தரலாம். ஸோ ஓவர் பவர்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இஃப் இன்கேஸ் வந்துட்டு அக்ரெசிவாக த்ராட்டல் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த புஷ்பேக் கொடுக்குற ஃபீல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப சட்டலாக ஒரு சிம்பிள் க்ளீனாக ஒரு டிரைவ் வந்துட்டு இதில் கண்டிப்பாக போகக்கூடும். ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்டேரிங். கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு இது லைட்டர் சைடில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இதோடைய ஃபீட்பேக் ஆகட்டும் இன்புட் ஆகட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் மெனியூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது, டெலிஸ்கோபிக் ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு டிரைவர் சைடில் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒரு கமாண்டிங் பொசிஷனை வந்துட்டு கண்டிப்பாக இதில் வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இதில் வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய சஸ்பென்ஷன்.
சஸ்பென்ஷன். இதோட சஸ்பென்ஷன் வந்துட்டு ரொம்ப ஃபைனாக வந்துட்டு ட்வீக் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ரெசிவ் கார்னர்லையும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு அண்ட்யூலேஷன், ரோட்ல இருக்கிற அண்ட்யூலேஷன், ஒரு பாட் ஹோல்ஸ் ஆகட்டும், பம்ப் அவுட் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப க்ளீனாகவே வந்துட்டு இது சோக் ஆகுது. அந்த தட் ஆஃப் ஃபீல் ஆகட்டும் இல்லை அந்த பம்ப் ஃபீல் ஆகட்டும் நம்மளுக்கு அவ்வளோவா இதில் வந்துட்டு ஃபீல் ஆகுது இல்லை. ப்ளஸ் கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு ட்ராவல் வந்துட்டு ஒரு ப்ரோக்கன் ரோட்ஸில் கூட ரொம்ப சட்டில் அண்ட் சிம்பிளாக இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டோட இதில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே இதில் இருக்கிற ஒரு NVH லெவல் பற்றி சொல்லணும்னாக்கா ரொம்ப நல்ல ஒரு NVH லெவல் இதில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வெளியே சவுண்ட் ஆகட்டும் இல்லை இன்ஜின் நாய்ஸ் ஆகட்டும் அவ்வளோவா வந்துட்டு நம்மளுக்கு இதில் கேட்கறது இல்லை. ஒருவேளை இது 3 சிலிண்டர்ன்றதுனால நம்ம வந்துட்டு ஒரு மியூசிக் எதுவும் இல்லாத ஹை ஸ்பீட்ஸில் ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் வந்துட்டு நம்ம அக்ரெசிவ் த்ராடல் கொடுக்கும்போது மைல்டாக அந்த இன்ஜினுடைய சவுண்ட் வந்துட்டு நம்ம கேபின் உள்ள கேட்க சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இதில் இருக்கிற மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி NVH லெவலில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இதில் சேஃப்டி பற்றி சொல்லணும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதில் இருக்கிற 360 டிகிரி கேமரா வந்து பார்க்கிங் வித் கைட்லைன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ABS வித் EBD இந்த மாதிரி பல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த மாருதி சுசுகி டிசைரில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2024 மாருதி சுசுகி டிசைர் வந்துட்டு ஒரு எக்ஸ்டீரியர் டிசைனில் மாத்திரம் ரிஃபைண்டாக இல்லாமல் சஸ்பென்ஷன் ஆகட்டும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லேயே ஆகட்டும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டெய்லி கம்யூட்டுக்காகட்டும் இல்லை ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்ஸ்டேட் ட்ராவல்காகட்டும் நம்ம வந்துட்டு ஒரு வண்டி, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டியை நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும்னாக்கா கண்டிப்பாக இந்த 2024 மாருதி சுசுகியை வந்துட்டு நம்ம ஒரு ட்ரை கண்டிப்பாக கொடுக்கலான்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் தான் இந்த புதிய மாருதி சுசுகி டிசைரோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டிசைன் ஆயிடுச்சு. ப்ளஸ் அதோடைய வண்டி ஓட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் இந்த வண்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், இதில் இருக்கிற கம்ஃபர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மூலமா எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ரைஸ் பாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் ரைஸ் பாக். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். Until then, stay safe and drive safe.